பொண்ணுங்க மட்டும் வாழ்ற இந்த உலகத்துல ஏலம் விட்டு பிசினஸ் பண்ற ஒரு இவனை தூக்கிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இவங்களோட கேங்களே இவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இவன் ஆன் தானான்றதுக்காக செக் பண்றாங்க. ஏன்னா ஏலம் எடுக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா செக்கப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏலம் வர்றதுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் $10,000 சொல்லிடுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் இவனை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. இவன் எப்பறம் இங்க வந்தான்னு பார்த்தா இவனோட தங்கச்சி மெடிக்கல் செலவுக்காக ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி இருப்பான். காசு கொடுத்தவன் திருப்பி கேட்கும் போது இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. அதனால அவன் இவனோட தலையில அடிக்கும் போது டைம் டிராவல் பண்ணி இவங்க இருக்கிற இடத்துல வந்து மாட்டிப்பான். இப்போ ஏலம் கேட்கறவங்க எல்லாம் கேளுங்கன்னு சொன்னா ஒருத்தி எழுந்து $20,000 ஃபர்ஸ்ட் சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி $1 மில்லியன் சொல்லுவா. திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்கும். அது என்னன்னா என்னுடைய லைஃப் ஃபுல்லா நான் சேவ் பண்ண எல்லா மணியும் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி எழுந்திருப்பாங்க. இதை கேட்ட இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஏலம் கேட்கிற எல்லாருமே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய உலகத்திலே இந்த பாட்டி தான் ரிச் ஆனவங்க. இந்த பாட்டி சொன்ன அமௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாட்டி கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஏலம் விடுறவங்க இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு இவங்கிட்ட தப்பா நடக்கும் போது இவன் அந்த பொண்ணோட கையை முறுக்கி என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். திடீர்னு இவளுடைய ரூம் டோரை உடச்சிட்டு ஒருத்தி வருவா. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்டா $20,000 கேட்ட அந்த பொண்ணு. அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் விட மாட்டேன், எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவளோட கிரெடிட் கார்டை வீசிடுவா.